அன்று வீடு முழுவதும் சொந்தக்காரர்கள் நிரம்பியிருந்தார்கள். வீட்டு வாசலில் தொடங்கி மண்டபம் வரை வாழைப்பூக்களால் தோரணங்களால் அலங்காரப்பட்டிருந்தது. எங்கும் சிரிப்பு சத்தம். ஆனால் அந்த சிரிப்புக்குள் மறைந்திருந்த ஒரு பதட்டம். எப்பொழுது இந்த திருமணம் நடக்கும்? எப்பொழுது எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிரந்தரமாக தங்கும் என்ற கேள்வி எல்லோருடைய கண்களிலும் இருந்தது. இந்த சமூகத்தில் கஷ்டப்படுபவன் பெண் மட்டுமல்ல, ஆணும் கஷ்டப்படுகின்றான். ஆனால் பெண்ணின் வலி உலகம் தெரியும். ஆணின் வலி அவன் மனசுக்குள் மட்டும் மௌனமாக அழுது கொண்டிருக்கும். விக்கி அப்படிப்பட்டவன்தான். அவன் சந்திக்கும் ஒவ்வொரு வேதனைகளும் யாரிடமும் சொல்லாமல் தன் மனசுக்குள் மட்டும் புரிந்து வாழ்ந்தவன். அவன் சிரிப்புக்குள் எத்தனை கண்ணீர் ஒளிந்திருக்கின்றது என்பதை இந்த உலகம் அறியாது. அவனுக்கே அது முழுமையாக புரியாத அளவிற்கு அவன் உள்ளத்தில் உடைந்து கொண்டிருந்தான். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். இது விக்கிக்கு நடந்த உண்மை வாழ்க்கை கதை. நான் விக்கி, தனியாக 2 வீலர் மெக்கானிக் கடை வைத்திருக்கின்றேன். என் வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்கின்றேன். கேட்டபோது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை ஞாபகம் வரலாம். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கை, இவ்வளவாக என் பெரிய குடும்பம். என் சிறு வயதிலிருந்தே எங்கள் வீட்டில் சக்கரம் போல் சுற்றுவது எங்கள் அப்பாதான். அவருக்கு பெரிய வேலை எதுவும் இல்லை. தினசரி கூலி வேலைதான், கட்டட வேலைதான். காலையில் சூரியன் உதிர்க்கும் முன்னே கிளம்பிடுவார். இரவு சூருடன் வீட்டுக்கு திரும்புவார். கையில் காய்கறியுடன் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவார். காலில் வீக்கம் இருந்தாலும் முகத்தில் ஒருபோதும் சோர்வு காட்ட மாட்டார்கள். அந்த கஷ்டத்தை உணர்ந்தவன் ஒரு பையன் நான் தான். தம்பி தங்கைகள் சின்ன வயது, அதனால் அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தினசரி மிட்டாய் இருந்தால் போதும். ஆனால் எங்கள் அண்ணன் தான் வேறு உலகத்தில் வாழ்ந்தவன். வீட்டில் என்ன நடக்கிறது என்பது அவனுக்கு தெரியாது. அவன் சந்தோஷம், அவன் நண்பர்கள், அவன் வாழ்க்கை. அப்பா நால்வரையும் படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது எனக்கு மட்டும் தெரியும். ஆனால் எனக்கு படிப்பு சரியாக வரவில்லை. மனசு எப்பொழுதும் வீட்டு நிலைமையிலேயே ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் 10ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்தினேன். அண்ணன் கல்லூரி வரை படித்தான். நான் படிப்பை விட்டுவிட்டு பிறகு 2 வீலர் மெக்கானிக்கு வேலைக்கு சேர்ந்தேன். சிறு வயதிலிருந்தே வீட்டு கஷ்டத்தை சுமந்தவன் நான். அண்ணன் கல்லூரி படித்து கொண்டிருந்தான். தம்பி தங்கைகள் பள்ளி படித்து கொண்டிருந்தார்கள். அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு எந்த குறைகளும் விடவில்லை. சில நாட்கள் வீட்டில் சாப்பாடு இல்லாத நிலைமை வந்தாலும் அவர்கள் பட்டினியாக இருந்து எங்கள் வயிற்றை நிரப்பி சாப்பாடு கொடுப்பார்கள். அந்த இரவில் அம்மா சாப்பிடவில்லை, அதை நான் பார்த்திருக்கின்றேன். அப்பா தண்ணீர் குடித்து தூங்குவதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த காட்சிகள் இன்றும் என் மனதை குத்தி கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் எனக்கு சொர்க்கம் போல் இருந்தது. அப்பொழுதுதான் அந்த ஒரு நாள் வந்தது. எல்லாவற்றிலும் சிறகடிக்கும் வகையில் அப்பா வேலை செய்து கொண்டிருந்த போது கட்டடத்தில் கால் தடுமாறி கீழே விழுந்து விபத்து நடந்தது. அப்பா உடனே இறந்து விட்டார். அந்த செய்தி கேட்ட நிமிடம் என் உள்ளத்தில் வெறுமையாகிவிட்டது. அப்பாதான் எங்களுக்கு ஆணிவேர். அவர் இல்லாத எங்கள் வீடு சுவாசிக்க முடியாது. அப்பா இறந்த பிறகு நான் தான் குடும்பத்தில் தலைவன். ஆனால் வயதுக்கு மீறிய பொறுப்பு என் தோளில் விழுந்தது. தம்பி தங்கைகள் படித்து கொண்டிருந்தார்கள். அண்ணன் படித்து முடித்தும் வேலை இல்லை. நண்பர்களுடன் சுற்றுவதை வாழ்க்கையாக நினைத்தான். வீட்டு பொறுப்பை அவன் ஒருபோதும் உணரவில்லை. நான் தான் முழு குடும்பத்தை பொறுப்பாக எடுத்தேன். வீட்டில் 3 வேளை சாப்பாடு என் உழைப்பில் தான் வந்தது. நான் சாப்பிடவில்லை என்றாலும் குடும்பம் சாப்பிட வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கை நோக்கமாக மாறியது. அந்த நாளில்தான் என் சின்ன மாமா எங்களுக்கு தேவதையாக போல் இருந்தார். அவர் ஏழையாக இருந்தாலும் அவர் முடிந்த அளவிற்கு எங்களுக்கு உதவி செய்தார். அவர் பெரிய பெண் கவிதாவை எங்கள் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று வீட்டில் முடிவு செய்தோம். அந்த ஏற்பாடுகள் எல்லாம் என் தலைமையில்தான் இருந்தது. திருமண நாளும் வந்தது. வீடு முழுவதும் உறவினர்கள். ஆனால் அந்த நாளில்தான் எங்கள் அண்ணன் காணாமல் போனான். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. பிறகு ஒரு கடிதம் கிடைத்தது. இந்த திருமணம் எனக்கு சம்மதமில்லை. நான் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன். என்னை தேட வேண்டாம். அந்த கடிதத்தை படித்தவுடன் என் நெஞ்சில் யாரோ கல்லை வீசியது போல் இருந்தது.
அந்த அவமானம், அந்த வேதனை எல்லாம் நான் மட்டும்தான் சுமந்தேன். அங்குதான் என் வாழ்க்கை இன்னொரு கட்டத்திற்கு நுழைந்தது. அண்ணன் ஓடிப்போனான். அந்த நாளுக்கு பிறகு எங்கள் வீட்டில் சிரிப்பு என்ற வார்த்தை மறந்து போனது. உறவினர்கள் முன்னால் தலைகுனிந்து நின்ற நாட்கள், அவமானத்தால் அம்மா வீட்டுக்குள் இருந்து வெளியே வராத நாள், சின்ன மாமாவின் கண்களில் தெரியாத அந்த வேதனை எல்லாம் என் மனசுக்குள் தீ போல் எரிந்தது. அந்த ஒரு கடிதம் எங்கள் குடும்பத்தின் மரியாதையில் தரையில் தள்ளியது. அந்த நிமிடம்தான் நான் முடிவெடுத்தேன், இனி யாருக்காகவும் என் குடும்பத்தை தலைகுனிய விடக்கூடாது என்று. அந்த நாளிலிருந்து நான் இன்னும் அதிகமாக வேலை செய்தேன். உடம்பு உடைந்து போனது, ஆனால் மனசு உடைய அனுமதிக்கவில்லை. காலை முதல் இரவு வரை மெக்கானிக் கடையில் கையில் எண்ணி கதையுடன் வேலை செய்தேன். சில நேரம் சாப்பாடு நேரம் கூட இல்லாமல் வேலை பார்த்தேன். ஏனென்றால் வீட்டில் அம்மாவின் கண்களில் இருந்த பயம் என்னை தூங்க விடவில்லை. தம்பி தங்கைகள் படிப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக என் ஆசைகள் எல்லாம் மெதுவாக கொன்றுவிட்டேன். தங்கை படித்து முடித்தால் அவளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தேன். கல்யாண மண்டபத்தில் அவள் சிரித்த முகத்தை பார்த்தபோது என் நெஞ்சில் இருந்த ஒரு பெரிய சுமை சற்று இறக்கி வைத்தேன். அவள் கட்டி பிடித்து அழுதபோது, அண்ணா நீதான் என் அப்பா மாதிரி என்று சொன்னாள். அந்த ஒரு வார்த்தையை தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் என்று தோன்றியது. தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பினேன். விமான நிலையத்தில் அவன் என்னை கட்டி பிடித்து அழுதான். நான் திரும்பி வந்து உங்கள் எல்லோரையும் பார்த்து கொள்வேன் என்றான். ஆனால் நான் சிரித்தேன். ஏனென்றால் அந்த சிரிப்புக்கள் எனக்கு தெரியும், எல்லாம் தங்கள் வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொள்வார்கள் என்று. அண்ணன் இன்னும் மாறவில்லை. அவன் வாழ்க்கை, அவன் சந்தோஷம், அதுதான் அவன் உலகம். தான் அவனிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் எதிர்பார்த்ததான் வலிக்கு காரணம் என்பதை அந்த நாளில் நான் கற்றுக்கொண்டேன். அன்றைய நாள் அம்மா என்னை பார்த்து சொன்னார், நீயும் உன் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. அந்த வார்த்தையை கேட்டபோது எனக்கு பயம் இருந்தது. ஏனென்றால் நான் என்னை பற்றி யோசிக்கிறதை மறந்தவன். அந்த நேரத்தில் மீண்டும் என் சின்ன மாமாதான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டினார். அவருடைய பெரிய பெண் கவிதா அமைதியான குணம், அதிகம் பேசாதவள். ஆனால் அவள் கண்களில் வாழ்க்கையில் புரிந்து கொண்ட ஒரு முதிர்ச்சி இருந்தது. எங்கள் குடும்பத்தில் கஷ்டத்தை புரிந்து கொண்டவள் அவள்தான். இந்த திருமணத்துக்கு சம்மதம் சொன்னால் எளிமையாக எந்த ஆதரவும் இல்லாமல் எங்கள் திருமணம் நடந்தது. அந்த நாளில் மணமகனாக நின்றாலும் மனசுக்குள் ஒரு பயம் இருந்தது. இந்த பெண்ணை என் கஷ்டத்துக்கு இழுத்து விடுகிறனோ என்று. கவிதா என் கைகளை பிடித்து சொன்னால் எல்லாம் சரியாகும் என்று. அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் கிடைத்த முதல் ஆறுதல் நாள். எங்கள் வாழ்க்கை எளிமையாக ஓடிக்கொண்டிருந்தது. எங்கள் வீட்டில் அம்மா, மனைவி, நான் முழுவதும் ஒரே சாப்பாடு. ஒரு கவலை, ஒரு கனவு. அப்பொழுதுதான் ஒரு நாளில் கவிதா என் கையில் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து சிரித்தாள். நான் அப்பாவாக போகிறேன் என்று தெரிந்த அந்த நிமிடம் என் கண்களில் கண்ணீர் தானாகவே வந்தது. வாழ்க்கையில் இன்னும் எத்தனை ரகசியம் என்று எனக்கு சந்தோஷம் இருந்தது. பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவளை என் கைகளில் கொடுத்தபோது என் வாழ்க்கை முதலாக ஒரு பயம் வந்தது. இந்த குழந்தைக்கு நான் எந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்க போகிறேன் என்று. அவளுக்கு வைஷ்ணவி என்று பெயர் வைத்தோம். என் இருண்ட வாழ்க்கையில் வந்த முதல் வெளிச்சம் அவள்தான். அந்த வெளிச்சத்தை கூட வாழ்க்கை வெறுத்து கொடுக்கவில்லை. கவிதாவிற்கு திடீரென்று தலை சுற்றல், மயக்கம் ஆரம்பித்தது. மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். பரிசோதனைக்கு முடிவில் மூளையில் கட்டி இருக்கிறது என்றார்கள். உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொன்ன வார்த்தை கேட்டது. அந்த நிமிடம் என் கால்கள் நடுங்கின. கையில் குழந்தை, வீட்டில் அம்மா, மருத்துவமனையில் மனைவி. நான் ஒருத்தன் நடுவில் நின்று விட்டேன். உதவி கேட்டு தம்பி, தங்கை, அண்ணன் எல்லோரிடமும் பேசினேன். யாரும் உதவி செய்ய வரவில்லை. அப்போதுதான் மீண்டும் என் சின்ன மாமா என் வாழ்க்கையில் வந்தார். தன் வாழ்நாளில் உழைப்பால் வந்த நிலத்தை விற்றும் கவிதாவிற்கு ஆபரேஷன் நடத்தினோம். ஆபரேஷன் நன்றாக முடிந்தது. அந்த நாளில்தான் மருத்துவமனை வாசலில் உட்கார்ந்து கடவுளிடம் அழுதேன். ஆபரேஷன் முடிந்ததும் கவிதாவை ஐசியூவிலிருந்து வெளியே கொண்டு வந்தபோது டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை என் காதில் இன்னும் ஒலிக்கின்றது. உயிரை காப்பாற்ற விட்டோம், ஆனால் வாழ்க்கை திரும்ப வர இன்னும் நேரம் இருக்கிறது என்றார்கள்.
அந்த நேரத்தில் எனக்கு வாழ்க்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியவில்லை. கையில் பிஞ்சு குழந்தை, வீட்டில் அம்மா, படுக்கையில் மனைவி, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு என் மீது விழுந்தது. அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை ஒரு இயந்திரம் போல் மாறியது. காலையில் மெக்கானிக் கடை, இரவில் மருத்துவமனை, நடுவில் குழந்தை, அம்மாவின் மருந்து, கவிதாவின் சிகிச்சை. உடம்பு சோர்வானாலும் மனசுக்குள் மட்டும் ஓய்வு இல்லை. கவிதா படுக்கையில் கிடக்கும்போது என் கையை பிடித்து அழுவாள். நான் உனக்கு சுமையாக இருக்கிறேன் என்று கேட்பாள். அந்த கேள்வி என் உயிரை வெட்டியது. எனக்கு நீ சுமை இல்லை, நீ வாழ்வதுதான் என் வாழ்க்கை என்று சொன்னாலும் என் கண்களில் கண்ணீர் மட்டும் நிற்கவில்லை. 2 வருடம் நடக்கவில்லை, பேச முடியவில்லை. அந்த நாட்கள் தான் இருந்தது. அந்த நாளில் இரவு முழுவதும் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு அவள் பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பேன். நீ சீக்கிரம் எழுந்துவிடணும் கவிதா, நம் பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போகும் நாள் வரைக்கும் நீ என்னுடன் தான் இருக்கணும் என்று சொல்லி சொல்லி என் மனசை நானே சமாதானப்படுத்தி கொண்டிருந்தேன். அந்த 2 வருடம் எனக்கு வாழ்க்கை இல்லை, என் கடமை மட்டுமே இருந்தது. கடவுளை திட்டிய நாட்கள் இருந்தது, அமைதியாக அழுத நாட்களும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கூட என் மனைவியை கைவிடணும் என்று நினைக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கவிதாவின் உணர்வு திரும்பியது. பேச ஆரம்பித்தாள், நடக்க முயற்சித்தாள். அந்த முதல் நாளில் அவள் என் உதவியுடன் 2 அடி எடுத்த போது நான் குழந்தை போல் அழுதேன். அப்போதுதான் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்ற நம்பிக்கை வந்தது. அப்பொழுது என் சின்ன மாமா விற்ற நிலம் என் மனசை ஒதுக்கி கொண்டிருந்தது. அது கடன் இல்லை, என் உயிர் என்று நினைத்தேன். நான் எந்த பணத்தையும் வீணாக்கவில்லை. நாள் முழுவதும் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து மாமாவிடம் திருப்பி கொடுத்த நாட்கள் அன்றுதான். அவர் அழுதால், நான் உன்னிடம் பணம் எதிர்பார்க்கவில்லைடா, உன் வாழ்க்கை திரும்பியது எனக்கு மகிழ்ச்சி என்றார். அந்த வார்த்தை என் நெஞ்சில் ஆழமாக பதிந்தது. இப்பொழுது கவிதா முழுவதுமாக நலமாகினாள். வைஷ்ணவி பள்ளி போகின்றாள். அம்மா அவளை பார்த்து சிரிக்கின்றாள். அவள் சுமந்த வழியை நான் மட்டும்தான் அறிவேன். தம்பி வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டான். தங்கை அவள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றாள். அண்ணன் அவன் வாழ்க்கையோடு போய்விட்டான். ஒரு நாள் கூட என்னை திரும்பி பார்க்கவில்லை. நான் இப்பொழுது தனியாக நின்று யோசிக்கின்றேன். சிறு வயதில் நான் சுயநலமாக இருந்திருந்தால் இந்த அளவிற்கு வலி வந்திருக்குமா என்று. ஆனால் அடுத்த நொடி என் மனசுக்கு சொல்லும், என் குடும்பம் சிதறாமல் இருப்பதற்கு காரணம் நீதான் என்று. அந்த நிமிடம்தான் என்னை இன்னும் உயிரோடு வைக்கின்றது. ஆண்களின் வலி வெளியே தெரியாது, அது உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருக்கும். இந்த உலகம் அதை புரிந்து கொள்ளாது. ஆனால் அந்த வலியோடு வாழ்க்கையை இழுத்து செல்லும் மனிதன்தான் உண்மையான போராளிகள். நான் விக்கி, இது என் வாழ்க்கை, இது என் வலி, இது என் மௌனம், இது என் உண்மை. இப்படிதான் என் வாழ்க்கை கால ஓட்டத்தில் அமைதியாக சென்று கொண்டிருக்கின்றது. இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.